பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகிறது என்று வாழ்த்துக்களோடு இன்றைய நாளிலும் கூட அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக அவர் கிருபையும் இரக்கம் தந்து பாராட்டினபடியால் நன்றியோடு கூட அவரை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசுவை நோக்கி. எல்லாருமே இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு சத்தியத்தின்படி நம்ம நிலையை நிறுத்துவோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சரி சரி முதலாவது ஒரு வசனத்தோடு ஆரம்பிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் நீங்கள் தாழ்வில் உண்டானவர்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் எங்க இருந்து சொல்றார்? பூமியில. அவர் பிறந்தது இங்கேயும் இருந்தார். ஆனா அவர் என்ன சொல்றார்? நான் இந்த பூமியில உண்டானவன் அல்ல அப்படிங்கிறார். அவர் தான் சொல்றாரு, நான் உயிர்களிலிருந்து உண்டானவன், நீங்களோ இந்த உலகத்தில் உண்டானவர்கள். நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல, நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல அப்படிங்கிறார். அப்போ உலகம் அப்படிங்கிறது அவர் எதை மீன் பண்றாரு? சரி, அப்போ நாம் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது எது அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இந்த வாழ்கிற ஒரு இடமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமி தானா அப்படின்னு கூட நம்ம நினைக்க தோணுது. ஆனால் உண்மையில் அதாவது வசனம் என்ன சொல்ல வருகிறது? இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் அப்படிங்கிற முதல்ல ஆதாம் உண்டாக்கும் போது அவர் மண்ணிலிருந்து எடுத்து உண்டாக்கப்பட்டாருன்னு பார்க்குறோம். அப்போ இந்த மண்ணுக்குரியவர்கள் தாழ்விலிருந்து உண்டானது, அதாவது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ அவருடைய பாதப்படியாகிய இந்த மண். அப்போ இறுதியாக இருக்கிறது எதுனா பூமி. ரொம்ப உயரத்தில் இருக்கிறது வானாதி வானங்களுக்கு மேலாக உன்னதம் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றார்? நான் தாழ்வில், அதாவது நீங்கள் தாழ்வில் உண்டானவன், நான் உயர்வில் இருந்து உண்டானவன் அப்படிங்கிறார். சரி, அது எங்க இருக்குன்னு நான் பார்க்கலாம். முதல்ல இந்த வசனத்தை பார்க்கலாம். மீகா 5:2. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. இப்போ அவர் எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்னாலே அவர் நியமிக்கப்பட்டவர். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்கள். அப்போ ஏற்கனவே பிளான் போட்டாச்சு. பிளான் போட்டு அந்த பிளானை மையமாக வச்சு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. அப்போ இந்த பூமி உண்டாகிறதுக்கு முன்னாலேயும் எல்லாமே அண்ட சராசரங்கள் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே அவர் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது அப்படின்னு சொல்ல. அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் கடவுள் மேல் விசுவாசமாய் இருக்கிற
உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். அப்போ வந்து என்ன, உலக தோற்றத்துக்கு முன் குறிக்கப்பட்டவரால் அப்படிதானே இருக்கு. முன்னே குறிக்கப்பட்டவராகி. அப்ப எல்லாமே ப்ரீ பிளான் இல்லையா? அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, நான் உயர்வில் இருந்து உண்டானவன். எங்கே உண்டானார் அப்படின்னு ஒரு வசனம் கேட்கணும் இல்லையா? சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். பரிசுத்த பர்வதமாகிய சீயோன், அங்கே ராஜாவை அபிஷேகம் பண்ண. அப்போ ஆனா அதே இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:23. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அனாதியாய் நான் அபிஷேகம் செய்யப்பட்டேன். அப்போ எதுவுமே உண்டாகப்படலை, ஆனால் அவர் வந்து அபிஷேகம் செய்யப்பட்டார். அப்போ வந்து உயரத்தில் உண்டானவர் அப்படிங்கிறது எது? சியோன். சியோனை குறிக்குது. என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான் அப்படிங்கிறார். அப்போ பிதாவின் இடத்துக்கு போகக்கூடியவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேறு யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்போ அந்த உயர்ந்த பர்வதமாகிய சியோனிலிருந்து அவர் உண்டானவர். உயர்விலிருந்து உண்டானவர், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர். இப்போ அவர் உயரிலிருந்து உண்டானவர் தாழ்விடங்களுக்கு வரார். தேவதூரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு இந்த மண்ணுக்கு வரார். நாம் என்ன செய்கிறோம்? மண்ணில் பிறந்த நாம உயரத்துக்கு நோக்கி மேலே போகிறோம். அவர் கீழே வர, நாம மேலே நோக்கி நம்முடைய பயணம் போக போகுது. அப்போது செல்கிற இந்த பயணத்தில் நாம் சரியாக போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ அதுக்கு ஏற்றபடி நம்ம செயல்படுகிறோமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரி, யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். கரெக்டாக சொல்கிறேன். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ நம்ம பார்வைக்கு அவர் மண்ணிலிருந்து உண்ணானது போல இருந்தாலுமே பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாள் வயிற்றில் பிறந்தார்னு பார்க்குறோம் இல்லையா? ஆனாலுமே அவர் எங்கிருந்து உண்டானவர்? உயர்விலிருந்து உண்டானவர். அப்போ வந்து சரீரம் தான் மாறுது, மண்ணுக்குரிய சரீரம் மட்டும்தான் மாறுது. ஆனால் அவருடைய தன்மை, ஏன்னா அவர் சிறு வயதாக இருக்கும்போது என் பிதாவினுடைய அடுத்த ஸ்தானத்தில் நான் இருக்க வேண்டியது இல்லையா அப்படிங்கிறார். அப்போ எண்ணம், சிந்தை எல்லாமே அவருக்கு வந்து எப்படி இருக்கு? மெச்சூர்டாக இருக்கு, எல்லாமே அறிந்தவராக இருக்கார். அப்போ இந்த மண்ணானது விண்ணை நோக்கி பார்த்து அதன் தன்மையை அடைய வேண்டும். நாம் விண்ணவரின் சாயலை அடைய நாமோ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் நடப்பித்து காட்டிய வழியிலே நடக்க வேண்டும். உயர்வு என்பது உன்னதம், தாழ்வு என்பது மண். உன்னதத்தின் தன்மை வேறு, மண்ணின் தன்மை வேறு. இந்த மண்ணை நாம் ஒன்றாக்க வேண்டும். இந்த மாம்சம் மகிமின் சரீரமாக ஆக வேண்டும். இந்த பயணத்தில் நமக்குள் ஏற்படும் மாற்றங்கள் அது பூர்ணத்தை நோக்கி நகர வேண்டும். நமது சகோதரனை போல, கிறிஸ்துவை போல, நமது குருவை போல தேறினவராய் மட்டுமே மாற்றம் பெற்றால் மட்டும்தான் நாம் அவரை நோக்கி பயணம் செய்ய முடியும். அதாவது என்னன்னா, மண்ணை பொன்னாக்கும் வித்தை. மண்ணை வந்து ஒன்றாக்கணும். அதே போல் ஒரு சிறிய கரித்துண்டு அது நெருப்பட்டையில் கொண்டு போய் போட்டால் என்ன ஆகும்? அது நெருப்பாக அதனுடைய தன்மையாக மாறுது. அதே போல் அதாவது மழை நீரில் உட்பவிக்கின்ற முத்தை போல. அப்போ வந்து எல்லாமே மாற்றங்கள் உருவாகணும். ஒரு சாதாரண ஒரு கம்பளி பூச்சி எப்படி பட்டாம்பூச்சியை மாறுதோ அதே போல தான் நமக்குள்ளே சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு அது வளர்ச்சி அடைந்துக்கிட்டே வரணும். அப்போதான் நம்ம வந்து அப்கிரேட் ஆகிட்டே போக முடியும், மேலே உயரம்
போய்கிட்டே இருக்க முடியும். அப்போ அவரை நோக்கிய பயணத்தில் நமக்குள் ஏற்படுகிற மாற்றங்கள் முக்கியமானது. எதுவுமே இல்லாம நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஒரு சுத்த பொன் எப்படி அது காய்ச்சி அது முழுசாக அது வந்து சுத்திகரிக்கப்படுது இல்லையா? அதே போலதான் சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிக்கப்படும்னா என்ன? நெருப்புல காய்ச்சப்படுறோம், காய்ச்சப்பட்டு அதனுடைய வடிவத்தை அமைக்கிற வரையுமே நமக்கு உபத்திரங்கள் உண்டு. அப்போ வந்து வாழ்நாள் முழுதும் நம்முடைய உபத்திரங்கள் எதற்காக நமக்கு வந்து சேருதுன்னா, நாம் சரியான வழியில செல்வதற்காக தான். முன்னும் பின்னும் நெருக்கி உங்களுடைய கரங்களை என்மேல் வைக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. இந்த பக்கம் போனாலும் நெருக்கம், இந்த பக்கம் போனாலும் நெருக்கம், எந்த பக்கம் போனாலும் நெருக்கம். ஆனால் அவருடைய கரம் நம்ம மேல் இருக்கு, நாம் வந்து விலகி போக முடியாது. அப்போ வந்து எல்லாமே நம்முடைய நன்மைக்காகத்தான் அனுமதிக்கப்படுகிறது. எது ஒன்றுமே நம்முடைய நன்மைக்காகத்தான். அப்போ எல்லாமே இது வந்து மாற்றங்களை உருவாக்குவதற்காக. ஏன்னா இது மண்ணின் சரீரம், அது விண்ணின் சரீரமாக மாற்றப்பட வேண்டும். அப்போ அதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நமக்கு வந்து வழிகள் தான் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ப்ராசஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்ட்டு நாம் ஆராய்ச்சி பார்க்கணும். அப்போ இதை அறிந்தவர் கரங்களில் உள்ளது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதாவது மண்ணின் சாயல் விண்ணின் சாயலாக மாற்றங்கள் தேவை. அதே போல பொன்னை போல புடமிடப்படுகிறது. அழிவுள்ளது அழியாமையும் சாவுள்ளது சாவாமையும் தரித்து கொள்ள நாம் வந்து பல்வேறு படித்தரங்களில் உருவாக்கப்படுகிறோம் இல்லையா? இந்த அழிந்து போகிற சரீரம் அழியாமைக்கு போகணும், அதே மாதிரி சாவு உள்ளது சாவாமைக்கு போகணும். அப்போ இந்த படித்தரங்களில் நம்ம போகும்போது என்ன ஆகுது? நாம் புடமிடப்படுகிறோம். புடமிட்டப்பட்டு தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். அப்போ அதுக்கான வழிகள் தான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு நாம் கிறிஸ்துவனிடத்தில் கற்றுத் தேர வேண்டும், கிறிஸ்துவை தரித்து கொண்டு உருவாக வேண்டும். சரி, அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. சரி, இப்போ வந்து மத்திய 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்திய 3:11. மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்குவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்போ வந்து கிறிஸ்துக்குள்ளார ஞானஸ்தானம்ங்கிறது என்ன? ஆர்டினரியா நீரில் மூழ்கி பெறுவது ஞானஸ்தானம். கிறிஸ்துக்குள்ளார ஞானஸ்தானம்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது. கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அப்படின்னு சொல்லுது. அப்ப கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் அப்படின்னா என்ன? கிறிஸ்துன்னா என்ன? அபிஷேகம் செய்யப்பட்டவர். நீதிமொழிகள் 8:23. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அனாதியாய் நான் அபிஷேகம் செய்யப்பட்டேன். அப்போ கிறிஸ்து எப்படி அபிஷேகம் பெற்றாரோ, அப்போ நாம வந்து பரிசுத்தாவினாலும் ஜலத்தின் அதாவது ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் அப்படிங்கிறது குறிக்கப்படுது. சரி, அப்படின்னா ஆவியில் எப்படி? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற கடவுளுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. அப்போ ஆவினாலும் அக்னினாலும். இப்போ ஆவி பற்றியும் தெரியும், அக்னிங்கிறது நமக்கு தெரியும், கடவுளுடைய வார்த்தைங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ வந்து அதில் வந்து நாம என்ன பண்ணணும்? முத்திரையிடப்படணும். பிதாவின் நாமம் முத்திரை. அப்போ பிதாவை பற்றி தெரிந்தவர்களுக்கு தான் பிதாவின் நாமம் முத்திரையிடப்படும். பிதாவை பற்றி தெரியாதவர்களுக்கு எப்படி பிதாவுடைய முத்திரை கிடைக்கும் இல்லையா? அப்போ வந்து
அவருடைய நாமத்தை நாம் முத்திரையாக தரித்தவர்கள், கிறிஸ்துக்குள்ளாய் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அத்தனை பேருமே கிறிஸ்துவை அப்ப யார் யார் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால், பிதாவை பற்றி அறிந்தவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியும். பரிசுத்த ஆவி எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுது, உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்பவர்கள் யாரு? வசனத்தின்படி உருவாகி வசனத்தின்படி நிலை நிற்க அவர்களுக்கு தான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. சரி, ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல்ல. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இப்போ வந்து அது 5ஆம் வசனம் படிங்க. அப்படி ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தல்களின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ வந்து என்ன சொல்லுதுனாங்க வசனம், நாம் இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து நாம் அடக்கம் தானே செய்யப்படுறோம். ஞானஸ்தானத்தின் போது என்ன செய்யப்படுது? அதன் அர்த்தம் என்ன? அடக்கம் செய்யப்பட்டு எழுப்பப்படுது இல்லையா? சரி, அப்போ வந்து அந்த அடக்கம் செய்யப்படுறோம். அப்போ மரணத்துக்குள்ள போய் தான் ஜீவனுக்குள்ள வர முடியும். இப்போ வந்து அப்படி பார்க்கும்போது அதே மாதிரி வசனம் என்ன சொல்லுது? அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களா இருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ நம் மரணத்தின் சாயலில் தான் போய் இணைக்கப்படுறோம். அப்போ வசனம் என்ன உறுதிமொழி கொடுக்குது? உயிர்த்தெழுதலினுடைய சாயலிலும் இணைக்கப்படுவோம் கண்டிப்பா. இது உண்மைனா அது உண்மை. அப்போ வந்து நாம் வந்து இந்த ஞானஸ்தானத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் அதிலே வளர்ந்தே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அடக்கம் செய்யப்பட்டு எழுப்பப்பட்டு நாம் அதில் வளர்ந்தே இருக்கிற பிள்ளைகளாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ ராஜாவை அபிஷேகம் செய்து மரணத்துக்கு பாத்திரானார் அவர். அதே போல நாமும் அபிஷேகம் செய்யப்பட்டு சிலுவையில் அறைந்து நாளுக்கு நாள் எப்படி அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ அதே போல நாமும் சிலுவையில் அறைந்து நாளுக்கு நாள் நம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சரி, அப்போ மரணம் இல்லாமல் ஜீவன் இல்லை. அப்போ மரணத்துக்குள்ளாய் நாம் சென்று ஜீவனை அடைய வேண்டும் அப்படின்ட்டு வேதம் நமக்கு உறுதிமொழி தருது. இப்போ எதை மரணத்துக்குள்ளாக்கணும்? இப்போ வந்து மரணத்துக்குள்ளார போகணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ முதல்ல எதை வந்து அடக்கம் செய்யணும்? இப்போ வந்து முதல்ல நம்முடைய மனசு தான், அதை ஃபஸ்ட்டு அடக்கம் செய்யணும். ரெண்டாவது உலகம், மூணாவது இந்த மாம்சம். ஏன்னா இந்த மனசு மாம்சமும் எப்பயுமே அடங்காது. இது அடக்கம் செய்யறதுக்குள்ள போகும்போது ஆயிடும். அப்போ வந்து இந்த உலகம்ங்கிறது எது? நம்முடைய எண்ணங்கள், தாட்ஸ் எல்லாமே இங்கே தான் உற்பத்தி ஆகுது, இங்கே தான் அடங்குது. அப்போ இந்த உலகம் வந்து உள்ளே இருந்து வெளியே வருகிறதா, வெளியே இருந்து உள்ளே வருகிறதா? அப்போ வந்து இதில் மாற்றி அமைக்கணும். இந்த உலகத்தை நம்ம உள்ள மாற்றி அமைக்கணும். அதனால தான் மனம் திரும்புகள் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டது. அப்போ வந்து நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? அதாவது உலகமும் உலகத்துவ வேஷங்கள் இருந்தும் நம்ம மனம் திரும்பணும். எதுக்கு? நீதியை செய்வதற்கு, கிறிஸ்துக்குள்ளாய் பிழைப்பதற்கு. எல்லாம் கம்ப்ளீட் சேஞ்சு. நம்ம எப்படி ஆரம்பத்தில் நம்ம வரோம், இனி வந்து நான் இல்லை கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அவருக்கு அடிமையாக நம்ம ஒப்பு கொடுக்குறோம். எல்லா காரியத்தையும் அவருக்கு அடிமையாக நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது நாம் வந்து எல்லாம் மரணத்துக்குள்ளாக்க வேண்டும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. மரணத்துக்குள்ளாக வேண்டும், அதாவது சிலுவையில் அறைந்து கொள்ளணும் இல்லையா? அப்போ சிலுவைங்கிறது எது? நம்மை மரணத்துக்குள்ளாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கறது. இது வந்து சுயமா நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், கட்டாயத்தின் பேர் இல்லை. அதாவது கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்க விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாரு.
தன் சிலுவையை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். எங்க லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றுகிறவர். சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் தன் சிலுவைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்போ மாம்சத்தினாலே பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் எதையோ ஒன்று போட்டு அழிக்கணும். எதில்? ஆவியில் அழிக்கணும். அப்போ வசனங்கள் இது சொல்லுது, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பட்டியலிடுது. பட்டியலிடும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அதை படிச்சுட்டு கடந்து போகிறோமா இல்லை அதன்படி நடக்கிறோமா? அதான் கேள்வி. இன்னொரு வசனம் படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் கடவுளுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் கடவுளுக்கு பிரியமாய் இருக்கும். அப்போ கடவுளுக்கு பிரியமாய் இருக்கணும்னா மாம்சத்துக்கு உட்படாதவர்களாக தானே மாறணும். நம்ம சுமந்திருக்கிறது மாம்ச சரீரம். ஆனால் இந்த மாம்ச சரீரத்தை நம்ம ஜெயம் பெறணும். படிப்படியாக ஜெயம் பெறணும். அப்படி ஜெயம் பெறுகிறவர்கள் தான். அப்போ அது ஜெயம் பெறதுக்கு என்ன செய்யணும்? ஆவியினால் மாம்சக்கிரிகளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது கொஞ்சம் தெளிவாக சொல்லுது வசனம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வெளிப்படை சொல்லுதா? மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும். அப்போ ஆசை இச்சைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதா அப்படின்னு பார்க்கும்போது இல்லைன்னு வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ கிறிஸ்து உடையவர்கள் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குது வசனங்கள். இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்குது. அப்போ நாம் அதெல்லாம் விரும்பி ஏற்றுக்கிறத தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறோம். இப்படிதான் நம்ம சொல்றோம். அதன்படி செய்கிறோமா? இத கேள்வி. அப்போ அதன்படி செய்ய, அப்போ நம்ம விரும்பி ஏற்றுதல்னா என்ன? மனப்பூர்வமா ஏற்கிறோம். இல்ல ஏதோ வசனம் சொல்லுது அப்படின்னு சகிப்போட நம்ம ஏத்துக்கிறோமா? இல்ல ஏனாதானமா ஏத்துக்கிறோமா? இதுல எதை ஏற்றுக்கணும்? விரும்பி ஏற்றுறது தான் சிறப்பு. வசனம் சொல்லுதே அப்படிங்கிறதுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது சகித்து இல்லை ஏனாதானா. நம்ம இந்த 2 கேட்டகரியிலும் இருக்கக்கூடாது. விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறணும் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ நாம் விருப்பத்தோடு இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட வேதம் அழைக்கிறது. சரி, இப்போ நம்ம ஆதார வசனத்துக்கு போயிடலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இப்போ இயேசுவை நோக்கி ஓடுன்னா 2 காரியத்தை அவாய்ட் பண்ணணும்னு வசனம் சொல்லுது. என்னன்னா, பாரமான யாவற்றை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், அதே மாதிரி நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இது 2ஐயும் தள்ளினாதான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட முடியும். 2ஐயும் இல்லை, 2ஐயும் பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஓடலான்னா ஓட முடியாது. அது பொய்யான ஓட்டம், மெய்யான ஓட்டம் இல்லை. அப்போ மெய்யான ஓட்டத்துக்குள்ள போகக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? பாரமான யாவற்றை இறக்கி வச்சிடணும். அதே போல நம்ம நெருக்கி நிற்கிற பாவத்தையும் என்ன பண்ணணும்? தள்ளி விட்டுணும், சேர்த்துக்க கூடாது. அப்ப தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. அப்போ அவரை நோக்கி நாம் பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த 2 காரியத்தை அவாய்ட் பண்ணாதான் நம்ம கரெக்டாக ஓட முடியும். அப்போது அந்த ஓட்டத்தில், நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடுன்னு வசனம் சொல்லுது? பொறுமையோட ஓடக்கடவோம். அப்போ ஏன் பொறுமையோட ஓடக்கடணும்? அப்பதான் நம்ம கற்க முடியும். அவரிடத்துல நாம்
கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு காரியமாக நாம் கற்றுக்கொண்டு நாம் வந்து தேறியவர்களாய் மாறணும். அப்படியே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை நம்ம படிக்க வைக்கிறோம், எல்கேஜிலே நிறுத்திடுவோமா? காலேஜ் அதே மாதிரி ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் ஹையர் எஜுகேஷன். அப்போ அந்த அளவுக்கு நாம் வந்து அப்போ வந்து அது படிக்க படிக்க அது என்ன ஆகுது? மெச்சூர்ட் ஆகுது இல்லையா? ஞானம், அறிவு எல்லாமே கிடைக்கும். அப்போ ஓடக்கூடியவர்களும் அப்படித்தான், கற்றுக்கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் பொறுமையோட. சரி, அப்போ பாரமானது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் பார்க்கலாம். லூக்கா 21:34. என்ன பாரமானதே தள்ளணும்? 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். அதாவது என்ன சொல்லுதுன்னா, லௌகீக கவலை, அதாவது உலக கவலை, அதே மாதிரி அதில் வந்து பாரம் அடையக்கூடாது. அதே மாதிரி பெருந்திண்டி, இப்போ இது வந்து நமக்கு வந்து நமக்கு இது பொருந்தாது. இதெல்லாம் வந்து நல்ல ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் அது பொருந்தும், பெருந்திண்டியெல்லாம். அதே போல் வெறியினாலும், இப்போ இந்த இதெல்லாம் நம்ம வந்து அதாவது நம்முடைய கிறிஸ்டியானிட்டி லைஃபுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்காது. ஏன்னா இதில் வந்து எல்லாம் விடுபட்டு நாம் வந்து, ஏன்னா கடவுள் வந்து நமக்கு என்ன செய்கிறாரு? அளந்து தான் கொடுக்குறாரு எல்லாமே. நமக்கு வந்து நிறைவாக கொடுத்தா நாம் இங்கேயே ஓடிடுவோம். அவர் அப்படியெல்லாம் கொடுக்கறது இல்லை. நம்ம படியை வந்து அவர் அளந்து தான் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதை பெற்றுக்கொண்டு நம்ம ஓடக்கூடியவர்களாக இருக்கோம். அப்போ வந்து நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த பாரமானது அப்படிங்கிறது லௌகீக இது. அப்போ லௌகீகமான இந்த தன்மையை வந்து நம்ம உலக பாரத்தில் நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. உலகத்தோடு இசைந்து நம்ம போகக்கூடிய தன்மையில நம்ம மாட்டி கொள்ளக்கூடாது அப்படின்னு வேதம் நமக்கு எச்சரிக்கை விடுது. அடுத்தது நெருக்கி நிற்கிற பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அது 1 யோவான் 2:15. 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ நெருக்கி நிற்கிற பாவங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது மாம்சத்தினுடைய இச்சைகள், அதே மாதிரி கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதுல வந்து நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு வேதம் நம்ம எச்சரிக்கை. ஏன்னா இது வந்து உலகத்திலிருந்து உண்டானது, அவர் படைச்சதல்ல. அவர் வந்து இதெல்லாம் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வரல இல்லையா? அப்போ வந்து இதெல்லாம் பொய் விதமாகிய அவனால் கொடுக்கப்பட்ட கைங்கரியம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு, ஏன்னா உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு. அப்போ வந்து பிதாவினுடைய அன்பு இல்லை. அப்போ வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், வேறு பிரிக்கப்பட்ட தன்மைகள். அப்போ நாம வந்து இதுக்குன்னு, இந்த சத்தியத்துக்குன்னு நம்ம வேறு பிரித்து வந்திருக்கோம். வந்து ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் மரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரக்கூடிய உலகத்தின் பலன்களை அறிந்து போய் சேர்ந்தா என்ன ஆகும்? ஐயோன்னு தான் சொல்லுது வசனம். அப்போ வந்து நாம் வந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். அப்போ நமக்குன்னு சில ஓட்டங்கள் நியமிக்கப்பட்டிருக்கு, அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நெருக்கி நிற்கிற இந்த பாவத்தையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? உதறி தள்ளி விட வேண்டும் அப்படின்ட்டு வேதம் நம்மை எச்சரிக்குது. சரி, அப்படின்னா இப்போ வந்து நாம் வந்து இயேசுவை நோக்கி ஓடணும் அப்படின்னு வசனங்கள். இப்போ இயேசு எங்கே இருக்கிறார்? கேள்வி. அவரை நோக்கி தானே ஓடணும். அவர் யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம அவரை நோக்கி ஓட முடியும். அவரே தெரியலன்னா நம்ம எதை நோக்கி ஓடுறது? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்?
அவரை நோக்கி பயணம் எங்கே இருக்கிறது? வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் அப்படின்னு. இப்போ ஒரு ஸ்டேடியம் வந்து இங்கே ஓடலாம். அவர் வசனம் என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் அப்படின்னு. அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? சரி, இப்போ கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிடலாம். கொலேசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு, ஏன்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்ட்டு ஆதியாகமத்தில் பார்த்தோம். அப்போ அதன்படி சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. அப்போ புதிய மனுஷனை நாம தரிச்சு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. அப்போ இந்த புதிய மனுஷன் வெளியில இருக்கானா உள்ள இருக்கானா? தரித்து கொண்டு இருக்கிறீங்களேன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ உள்ளியா வெளியா? அப்படின்னா நம்மளுடைய ஓட்டம் உள்ள இருக்குமா வெளியே இருக்குமா? கிறிஸ்துங்கிறது யார்? கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி சரி கண்டுபிடிச்சிடலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம். அப்போ உங்களில் அப்படிங்கிறது இங்க ப்ளூரல்ல சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த வசனத்தினுடைய அந்த வார்த்தைகளை நீங்க ஆராய்ச்சி பார்க்கும்போது சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா கிறிஸ்து வெளியே இருக்கிறாரா உள்ள இருக்காரா? உங்களில் இருந்தால் அப்படின்னு சரீரமானது மரித்ததாயும். இவன் ஞானஸ்தானத்துல நம்ம மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா சிலுவையில் அறைந்து என்ன பண்றோம்? நாளுக்கு நாள் மரிக்க செய்யறோம். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்டவர்கள் உடனே இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தார் இல்லையா? காலையில் 9 மணிக்கு ஆரஞ்சு 3 மணி வரை இருந்தார். அப்போ 6 மணி நேரம் கேப் அவருக்கு. அப்போ உடனே இறந்தாரா? இல்லை. இப்போ அதே போலதான் நாமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். உடனே இறந்துடுறோமா? சிலுவையில் அறையப்பட்டா என்ன அர்த்தம்? எழுந்து நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது, நம்ம விருப்பத்தின்படி செயல்பட முடியாது. அதுதான் சிலுவை. அப்போ தன் சிலுவை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? தனக்கு தானே போட்டுக்கொண்ட சுற்று வட்டம். சரி, அப்போ தனக்கு தானே போட்டுக்கொள்கிறோம். போட்டுக்கொண்டு இப்போ நாம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, அப்படியா தான். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் அதை பார்க்கலாம். 2:32. இந்த இயேசுவை கடவுள் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இப்போ அவரை கடவுள் எழுப்பினார், நாங்கள் அதுக்கு சாட்சி அப்படின்னு அப்போஸ்தலர்கள் அங்கே சாட்சி பகர்றார். அவர் தன்னைத்தானே உயிர்ப்பித்துக் கொண்டாரா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறது தான் வசனத்தின்படி வெளிப்படையானது. அவர் பிதாவாகிய கடவுள் தான் அவரை எழுப்பினார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அப்படின்னா நமக்கும்
உயிர்ப்பிக்கக்கூடிய, அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு டைம் பார்த்துட்டு இந்த மெசேஜுக்குள்ள போகலாம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ வந்து உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அப்போ வந்து அவருடைய ஆவி நமக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறதா? அப்போ கிறிஸ்துங்கிற சரீரம், புதிய சிருஷ்டியாகி அந்த சரீரம் நமக்குள்ளாய் இப்போ வந்து வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வார்த்தை எப்படி இருக்குது? அதாவது சுடராய் இருக்கிறது, ஆவியாயும் இருக்கு. அப்போ வந்து அந்த நமக்குள்ள அந்த நெருப்பு பட்டா என்ன ஆகும்? சுட்டு எரிக்கும் இல்லையா? சுட்டு எரிக்குது. ஆவி அது சுட சுட ஆவியும் வந்து என்ன ஆகும்? கொதிச்சு தான் போகும். அப்போ ரெண்டும் நம்ம சேர்ந்து என்ன ஆகுது? புடமிடுது. இப்போ புடமிடப்படும் போது அப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே. உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய யாருடைய ஆவி? பிதாவினுடைய ஆவி. அப்போ அவருடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லுது. அப்ப இது வந்து இந்த சரீரம் சாவுக்கேன சரீரம், வசனம் வந்து அதான் தெளிவா சொல்லுது. அப்ப இது வந்து மரணத்துக்குள்ளார போற ஒரு சரீரம். அப்போ எந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார்? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். இப்போ வந்து மாம்சத்தில் கொலை உண்டு, அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் வசனம் சொல்லுது. இப்போ நாமும் என்ன செய்யறோம்? நாமே சிலுவையில் அரைஞ்சி கொள்றோம். இப்போ வந்து நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படணும். உயிர்ப்பிக்கிறதுக்கு எதை? ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது. ஆவி. அப்போ வந்து வசனங்கள் நமக்குள்ளே உள்ள வர வர என்ன செய்யணும்? அந்த அனல் நம்மை வந்து தட்டி எழுப்பி நாம் வந்து அவருடைய தன்மைகளை அறிந்து கொள்வதற்கு அது உதவி செய்கிறது. அப்போ வந்து நாம் வந்து மரணத்துக்கு பாத்திரர் அல்ல அப்படின்னு வசனம் வந்து நமக்கு தெளிவா சொல்லுது. அவர் வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காரு, அழைச்சிருக்காரு, உண்மை உள்ளவராக மாத்துறார். மாற்றி என்ன செய்யறாரு? அவருடைய சாயல்ல நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம். அப்போ வந்து கிறிஸ்து நமக்குள்ளாய் இருந்தால், அப்போ நமக்குள் இருப்பது கிறிஸ்து அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அவருடைய வசனங்கள் எல்லாம் நமக்குள்ளே எப்படி ஆவியாய் வாசம் புரிகிறது. அப்படி நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்கிறது. அவருடைய வசனம் உள்ள வர வர என்ன ஆகுது? சுத்தமாகுது, புடமிடப்படுது. நாளுக்கு நாள் அது என்ன செய்யுது? நம்மை அவருடைய தன்மையில மாற்றம் செய்கிறது அப்படின்னு தான் வேதம் வந்து தெளிவாக சொல்லுது. அப்போ எப்படி பார்த்தாலும் நம்முடைய பயணங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கும் நம்மை அதை மாற்றிக்கொள்வதற்கும் நம்முடைய பயணங்கள் நாம் சீரா ஆராய்ச்சி நம்ம ஓடணும் இல்லையா? அப்போ எல்லாம் நமக்குள்ளே ஞானஸ்தானத்தின் மூலம் கிறிஸ்துவை தரித்து கொண்ட நாம் கிறிஸ்து நமக்காக பிழைத்திருக்கிறாரா என்பதை அறிய வேண்டும். அப்போ அவரோடு சிலுவையில் அறையப்பட்டால் நாம் கிறிஸ்துவோடு நாம் பிழைத்திருப்போம் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இன்னும் கொஞ்சம் வசனம் தெளிவாக சொல்லிருப்பார். கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கடவுளுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப வந்து என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். அப்போது நம்மளை தான் அடிச்சு கொள்ளணும் முதல்ல. எதுல? வசனத்தின் மூலம் நம்மளை அடிச்சு கொண்டாதான் கிறிஸ்து நமக்குள்ள பிழைக்க முடியும். இப்போ வந்து ஒரு 2 ஒட்டு மரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 2 மரத்தை, ஒரு செடியை வெட்டி இன்னொரு செடியோட நம்ம போய் இணைச்சி
ஒட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த எது ஒட்ட வைக்கிறோமோ அந்த அந்த கிளை வந்து படிப்படியாக செத்து என்ன ஆகுது, அதனுடைய உயிர்ப்பிப்பில் மறுபடியும் வந்து அதனுடைய தன்மையில் வளரும் இல்லையா? அதே போல தான் நம்ம வந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம், அவரோட கிறிஸ்துவோட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். நம்ம தன்மைகள் சாகணும், நம்முடைய தன்மைகள் செத்தாதான் அவருடைய தன்மைகளை உயிர்ப்பிக்கப்பட முடியும். அப்படின்னா கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ வந்து நாம் எப்படி மாற்றப்படுறோம்னா கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் மாறணும். ஏன்னா நாம் சாக வேண்டியவர்கள், அவர் பிழைக்கணும். சரி, இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்கு பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறார். அப்போ வந்து அவருடைய அப்போஸ்தலன் பவுல் எல்லாமே அவர் பார்க்கறது எல்லாமே எப்படி இருக்கு, கிறிஸ்துவாக தான் இருக்கா. அப்போ வந்து நாம் நமக்குள் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனை தரிக்கப்பட்டவர்களால் மாறணும். கர்ப்ப வேதனை தரிக்கிறதுனா எப்படி, அந்த கற்பம் வந்து நல்ல விதத்தில் வெளிப்படும். இப்போ தாய்மாரெலாம் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கற்பம் அது செறிஞ்சு விடாதபடிக்கு அது முழுமையாக வெளிப்படுறதுக்கு அதுக்கு உண்டான காரியங்கள் எல்லாமே பார்க்குறாங்க, அந்த கற்பம் சேர்ந்து விடாதபடி. அதே போல தான் கிறிஸ்து நமக்குள்ளே சேர்ந்து விடாதபடிக்கு நாம் என்ன செய்யணும், அது பூர்ணமாக வெளிப்படுறதுக்கு நாம் வந்து எப்படி அவர்கள் வந்து அந்த கற்பத்தை அதை வந்து முழுமை அடைகிறதுக்கு எப்படி உணவுகள் எல்லாம் உட்கொண்டு அது சரியான விதத்தில் இருக்கா அப்படின்ட்டு எல்லாமே செக் பண்ணி அதை இது பண்ணுறாங்களோ, அதே போல் நாம் அவருடைய வார்த்தையாகிய உணவை வந்து அந்த கற்பத்துக்கு அதிகமாக கொடுத்து அதை வளர்கிறதுக்கு நாம் வந்து கேர் எடுக்கணும். அப்போ அந்த தன்மையில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து அப்போது நாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வித்தாகிய சத்திய வசனம் இல்லையா, அது அழியாமை அப்படின்ட்டு பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம வந்து எதில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம், வித்தாகிய சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். அப்போ நாம் வந்து நம்முடைய பிறப்பு எதில் அமைஞ்சிருக்கு, வசனத்தில் அமைந்திருக்கிறது. அப்போ வசனத்தில் பிறந்த நாம் கிறிஸ்துவை நமக்குள்ளாரே வளர்க்க வேண்டும். பூர்ணத்துவம் அடைகிறதுக்கு நம்ம உண்டான காரியங்களை நாம் வந்து நோக்கி பார்த்து நம்மை சீர்படுத்த வேண்டும். அப்போ அவர் எப்படியெல்லாம் கடந்து வந்தாரோ அப்படியே கிறிஸ்துவை சுமந்த நாம் அவரை நோக்கி பார்த்து நமக்குள் மாற்றங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு வந்து கவனித்து பார்த்து அந்த நம்பிக்கையில் உறுதியாக இறுதி வரை நாம் தொடர வேண்டும். அப்போ வந்து வசனத்தை நோக்கி பார்த்து நமக்குள் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதர சகோதரிகளே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். முதல்ல நோக்கி பாருங்கள், இப்போ கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்கேஜி வரும்போது எல்லாமே படிக்கிறோம், படித்து பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டு 6வது 8வது இப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாமே கவனிக்கிறவர்களாக மாறிடும். அப்போ வந்து இப்போ வந்து நம்ம அவரை கவனித்து பார்க்குறோம். கவனித்து பார்த்து என்ன செய்கிறோம், 14ஆம் வசனம் அதில் 3 எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையும் முடிவறிந்தும் உறுதியை பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். அப்போ வந்து நாம் வந்து ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் நாம் பங்கு உள்ளவர்களால் இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா
ஒரு பூர்ணத்துவம் தன்மையை உருவாக்க வேண்டும் என்றால் கவனிப்பு முக்கிய அவசியம். ஒரு பூரணத்துவம் நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரணும்னா என்ன ஆகணும்? முதல்ல அந்த கவனிச்சு பார்த்து நம்மை நாமே திருத்தி கொள்கிற ஒரு தன்மை. சரி, அது எங்க இருக்கு? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபிரேயர் 7:28. நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. அதாவது நியாய பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனம், ஆர்டர். நமக்கு எல்லாமே இப்போ வந்து வசனம் எப்படி போட்டிருக்கு? ஆர்டர், கட்டளை, ஆணை. இப்போ கவர்மெண்ட் ஆணை போட்டால் என்ன ஆகணும்? அது மீற முடியாது. அதே போலதான் வசனம் நமக்கு இப்போ என்ன, நியாயப்பிரமாணத்தை பின்பு கொடுக்கப்பட்ட வசனங்கள் நமக்கு எப்படி போட்டப்பட்டிருக்குன்னா ஆர்டர். அப்போ வந்து என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பூர்ணரான குமாரன், இப்போ வயிற்றுல வந்து ஒரு குறை இருக்கும்போது ஒரு குழந்தை உருவாகுது, அது குறை இருந்துச்சுன்னா அது பூர்ணரான குழந்தைன்னு சொல்ல முடியாது. எல்லா தன்மையிலையும் அது வெளிப்பட்டு வரும்போது எந்த குறையும் இல்லாமல் பிறக்கணும். அதுதான் பூர்ணமான ஒரு குழந்தை. அதே மாதிரி நாமும் ஒரு பூர்ணமான ஒரு குழந்தை அப்படிங்கிறது இல்லை பிரதார் கை கால் மட்டும் நல்லா இருக்கு, காது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா அது வந்து ஒரு பூர்ணரான குழந்தைன்னு சொல்ல முடியாது. பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. அப்போ வசனத்தின்படி பூர்ணரான குமாரனாய் உருவாக்கி கொள்ள நமது நுகம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் காத்து இருக்கிறோமா? குறித்த காலம் அதற்காக ஒதுக்கி நிற்கிறோமா? பிதாவை நோக்கி பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க அவர் கிருபை செய்வார். இப்போ வந்து வசனம் சங்கீதம் 119:73. சங்கீதம் 119:73. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். இது மெயினா வசனம் என்ன சொல்லுது? உணர்வுள்ளவனாய் மாற்றணும். அப்போ அவருடைய வசனங்களை கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்போ அந்த உணர்வு வந்து நமக்கு வரணும். உணர்வு இருந்தாதான் நம்ம அவருடைய வசனங்களை, அப்போ நாம் உணர்வடைந்து நாம் வந்து கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே போல அவருடைய நுகத்தோட நம்முடைய நுகம் இணைக்கப்பட்டு கற்றுக்கொள்ளும். மத்திய 11:29. ஏன்னா கற்றுக்கொள்ளுன்னா அந்த நுகம் இணைக்கப்படும். 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ வந்து நுகம் இணைக்கப்படணும். அவரும் நாமும் அந்த நுகத்தடியில இணைக்கப்படணும். வசனமாகிய அந்த நுகத்தடியில இணைக்கப்படணும். அப்போ நுகம் இணைக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஒரு மாடு, அதாவது உழுதுகிட்டு போகிறோம், அந்த நுகத்தடி என்ன செய்யுது? அந்த மாடு வந்து வெளியே போகாதபடிக்கு அந்த 2 மாடு கரெக்டாக போகிறதுக்கு அந்த நுகத்தடி தான் அது உதவி செய்யுது. அதே போல் நம்முடைய அந்த வசனமாகி அந்த நுகத்தடியோடு நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம வெளியே போக முடியாது, பிச்சுக்கிட்டும் போக முடியாது. அவர் எங்கே போகிறாரோ அங்கே தான் நாமும் போகணும், இல்லையா? அப்போ கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்கிறவர்கள் நுகத்தடியை இணைச்சிருக்க வேண்டும். அப்பதான் நாம வந்து அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது யோவான் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யோவான் 6:45. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே, ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிற எவனும் என்னிடத்தில் வருகிறான். இப்போ வந்து 2 இடத்துல கற்றுக்கணும், பாடம் படிக்கணும். ஒன்று கிறிஸ்துவனிடத்துலையும் படிக்கணும், பிதாவின் இடத்துல பாடம் படிக்கணும். 2 பேர்த்துக்கிட்டே இருந்தும்
பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? ஏறுதல். சரி, அப்போ பிதாவினிடத்து கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அப்போ இந்த 2 வகையான அனுபவம் நம்ம கிறிஸ்துவனிடத்துல வழி நடத்துகிறது. மத்தேயு 11:30. மத்தேயு 11:30. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அவருடைய நுகம் எப்படி இருக்கும்? மெதுவா இருக்கும். அதே மாதிரி சுமை லகுவா. அதிகமா பாரம் ஏத்தனா அது நுகத்தடி உடைஞ்சாலும் உடையும் இல்லையா? அப்போ நுகத்தடியில் இணைக்கப்படும் போது அது கழுத்து பகுதியில் இணைக்கப்படுகிறோம். ஏன்னா இப்படி கழுத்து பகுதியில் இருக்கா நம்ம என்ன அர்த்தம்? மேலே பார்க்க முடியாது, கீழ்ப்படுகிறோன்னு அர்த்தம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம இஷ்டத்துக்கு மேலே போக முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. சரி, அப்போ நுகத்தடி இணைக்கப்படுவதன் நோக்கம் அதன் மீது சுமை ஏற்றத்தான். நாமோ வெட்டி ஒட்ட வைக்கப்பட்ட கிளை. அப்போ நம்முடைய சாரம் போய் கிறிஸ்துவனுடைய சாரம் நம்மில் பாய வேண்டும். நமது தன்மை செத்து கிறிஸ்துவின் தன்மை நம்மில் துளிர்விட வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பந்தை பொருளின் லக்கை நோக்கி நாம் தொடர வேண்டும். சரி, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 to 15 வசனம் முடிச்சுக்கலாம். அப்புறம் 3:12. 12 முதல் 15. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாய் இருந்தால் அதை கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ தேறினவர்கள் யாவரும் இதே சிந்தையால் இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. என்னது? கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப நம்முடைய ஆசை எதில் இருக்கணுமா? அவருடைய வழிகளில் செல்றதுக்கு தான் ஆசை இருக்கணும் இல்லையா? சரி, அப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் கடவுள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்ப அந்த பந்தய பொருளின் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். தேறினவர் யாவரும் அப்போ அங்க எங்க கொண்டு போகுது? கிறிஸ்துவனுடைய நோக்கி பார்த்தல், பந்தய பொருளின் இலக்கு. அங்கதான் நம்ம போயாகணும். தேறினவர்கள் யாவரும் இதே சிந்தையாக இருக்க கடவுள். அப்போ தேர்ச்சி பெறது இப்படி, மற்ற காரியங்கள் எல்லாம் அடுத்த வாரத்தில் இதோடு முடிச்சுக்கிறேன்.